டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இருள் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதர்ச்செடி வகை தாவரம். இதற்கே இருள் மரம் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா, பொதுவாக இந்த தாவரத்துடைய தண்டு பகுதி நம்ம பார்த்தோம்னா அடர்ந்த கருப்பு நிறமாக இருக்கக்கூடியது. அந்த முட்கள் கூட பார்த்திங்கன்னா கருமை நிறமான முட்களை கொண்டிருக்கிறதுனால தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த முட்கள், அந்த இலைகள், அந்த தண்டு பகுதிகள்லாம் இருட்டாக இருக்க மாதிரி நமக்கு தெரியும். அதனால தான் அதற்கு இருள் மரம் அப்படின்னு பேர். இந்த இருள் மரத்தை பொறுத்தவரையிலும் இதோடைய தண்டு தைராய்டு நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். குறிப்பாக ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு செயல் குறைபாடு நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக தைராய்டு நோய் நம்ம உடம்புல ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடல் பருமன் அதிகரிப்பது, மனநிலையில் நிறைய மாற்றங்கள், எப்போதும் அதிக கோபமாக இருப்பது, அல்லது டிப்ரெஷன் சொல்லுவோம். எந்த விதமான வெளிக்காரணிகளுக்கும் நம்ம ஒரு பதில் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, தனியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, தலைமுடி அதிகமாக கொட்ட ஆரம்பிப்பது, பெண்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அவர்களுடைய தொடைப்பகுதி, வயிறு பகுதி, பிட்டப்பகுதி, அதே போல் கழுத்துக்கு கீழேங்கிற மாதிரி நிறைய இடங்களில் கொழுப்புகள் அதிகமாக சேர ஆரம்பிப்பது, கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் நம்ம சொல்லக்கூடிய பிசிஓடி சம்பந்தப்பட்ட தொந்தரவும் தைராய்டு செயல் குறைபாடு நோயுடைய ஒரு பக்க விளைவாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும்போது இந்த இருள் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை 200 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு மரப்பட்டை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே வந்தால், மாதத்திற்கு ஒரு முறை இரத்த பரிசோதனை, தைராய்டு இருக்கா, எவ்வளவு இருக்குது அப்படின்ற டெஸ்ட் எடுத்து நம்ம பார்த்தோமே ஆனால் அந்த தைராய்டு அளவு சிறிது சிறிதாக மீண்டும் கட்டுக்குள் வருவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு தைராய்டு செயல் குறைபாடு நோய் ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு டைரெக்டாக ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த தைராய்டு மாத்திரைகளை நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சில நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வருடக்கணக்கில் தைராய்டு மாத்திரைகளை சாப்பிட்ட பிறகு கூட அந்த தைராய்டு நோயுடைய பக்க விளைவுகள், நம்ம சொல்லக்கூடிய இதய பாதிப்போ, சர்க்கரை நோயோ அல்லது பக்கவாதமோ ஏற்படும் போது அதை தடுக்க முடியறது கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த இருள் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை கஷாயம் வைத்து சாப்பிடும்போது தைராய்டு நோய் வேகமாக குறையிறதை நம்ம பார்க்க முடியும். அதைவிட முக்கியமாக அந்த தைராய்டு நோயுடைய முக்கியமான பக்க விளைவுகள், குறிப்பாக இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நம்மை அணுகாமல் நம்ம பார்த்து கொள்ள முடியும். இருள் மரத்துக்கு இருக்கின்ற இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் எடை குறைப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நிறைய கிராமங்களில் இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது ரொம்ப பெண் குழந்தைகள் குறிப்பாக ரொம்ப அதிக தசைப்பட்டோடு இருக்காங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இருள் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேர்பட்டை எடுத்து அதில் ஒரு காஃபி வைக்கிற மாதிரி ஒரு கஷாயம் மாதிரி வச்சு அதை ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படிங்கிற மாதிரி ஒரு மண்டலம் சாப்பிட சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவங்க உடலில் தேவையற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைந்து உடல் அமைப்பில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே போல் இந்த இருள் மரத்திற்கு இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்கழுத்து கழலை நோயின்னு சொல்லக்கூடிய காய்டர். பொதுவாக தைராய்டு நோயில் 3 வகையான பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். ஒன்று ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், 3வது காய்டர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த காய்டருங்கிற பிரச்சனை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தைராய்டு சுரப்பி சாதாரண நிலைமையிலிருந்து ரொம்ப வீங்கி ஒரு வகையான ரப்பர் போன்ற பொருளாக மாடி விடுவது தான் அந்த காய்டர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த காய்டருங்கிற பிரச்சனை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா கழுத்துக்கு கீழே உணவு குழலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ உருண்டையாக கட்டி போல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த இறுக்கத்தை குறைத்து, குறிப்பாக அந்த காய்டர் நோயுடைய தாக்கத்தை சிறிது சிறிதாக குறைத்து கரைக்கக்கூடிய சக்தி இந்த இருள் மரத்திற்கு உண்டு. அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா
இப்போ தான் காய்டர் நோய் ஏற்படும் போது அறுவை சிகிச்சையோ அல்லது மற்ற சிகிச்சையோ எடுத்துக்கிறோம். ஒரு 100 வருடத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா இருள் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை மற்றும் வேர்பட்டை இது இரண்டையும் சம அளவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் இட்டு பஸ்மமாக்கி அந்த பஸ்மத்தை வந்து ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு உடல் எடையை பொறுத்து 100லிருந்து 1000 மில்லிகிராம் அளவுக்கு தொடர்ந்து கொடுக்கும்போது ஒரு 6 மாதத்திலேயே அந்த காய்டர் நோயுடைய தாக்கம் குறையிறத பார்க்கலாம். அந்த வீக்கம் சிறிது சிறிதாக குறைந்து வருவதை 3 மாதத்திற்கு ஒரு முறை நம்ம அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கேன் செய்து பார்த்தாலே நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் நன்றாக தெரியும். இருள் மரத்துடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு கோளாறு, குறிப்பாக சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் முழுவதுமே உதிரப்போக்கு இருக்கிறத பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மிக அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் மாதம் முழுவதுமே, மாதவிலக்கு காலங்கள் இல்லாமல் மற்ற நாட்களில். இதற்கு ஹார்மோன் தெரப்பி எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையில் மாற்றம், முகத்தில் தேவையில்லாமல் வளரக்கூடிய முடிகள்னு சொல்லி நிறைய பிரச்சனை ஏற்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட மிகச் சுலபமாக இந்த இருள் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையுடைய சூர்ணம், மரப்பட்டையை நன்றாக உலர்த்தி அரைத்து துணியில் வைத்து சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூர்ணம் ஒரு தேக்கரண்டி காலை ஒரு தேக்கரண்டி இரவு அப்படிங்கிற மாதிரி 2 வேளை மோரில் கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு 3 நாட்களிலேயே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அதிகமாக ஏற்படுகின்ற உதிரப்போக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு 3 மாதம் சாப்பிடும்போது அடிக்கடி ஏற்படக்கூடிய இந்த மாதிரி உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா குறிப்பாக அந்த மெனோபாஸ் ஏற்படும் போது 42 வயது 43 வயது ஆகும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான பெண்கள் இந்த அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்படுறதுனால தான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அவங்க கருப்பையை எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி அறுவை சிகிச்சை அவசரப்பட்டு செய்து கொள்ளாமல் அந்த கருப்பை அதிகமான உதிரப்போக்கை வெளிப்படுத்தும் போது இந்த இருள் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை சூர்ணத்தை, இந்த மரப்பட்டை சூர்ணம் கொஞ்சம் சூடான சூர்ணம், அதனால் சிலர் அதை சாப்பிடும்போது வாய் புண்ணோ இல்லை மலச்சிக்கலோ ஏற்படலாம். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா 100 மில்லி பால் 200 மில்லி தண்ணீர், அதில் வந்து 5 கிராம் அளவுக்கு இந்த மரப்பட்டையோட சூர்ணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அது ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் கொதித்த பிறகு அதை வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாலை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா 3லிருந்து 4 நாட்களுக்குள்ளேயே அதிகப்படியான உதிரப்போக்கு குறைவதை பார்க்கலாம். ஒரு 3 மாத காலத்திலேயே அவர்களுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற உதிரப்போக்கு நன்றாக குறைவதை பார்க்க முடியும். இந்த கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த தோள்களில் அதிகமான வேர்க்குரு ஏற்படுவது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அதுவும் இந்த 16லிருந்து 20 வயதுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அடோலசன் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன பண்ணலான்னா இருள் மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த முட்கள், பார்ப்பதற்கு வெண்மை கலந்த சாம்பல் கலந்த ஒரு கருமை நிறமாக இருக்கக்கூடிய முட்களை எடுத்து நன்றாக ஒரு மிக்சியில் போட்டு அரைத்து நன்றாக சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை சிறிதளவு பசு நெய்யில் கலந்து இந்த வேர்க்குரு முகப்பரு இருக்கக்கூடிய இடங்களில் பூசி குளிக்க செய்ய வேண்டும். இதை தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த முகப்பரு அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்க்குரு அனைத்துமே மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த இருள் மரத்தை பொறுத்தவரையிலும் தைராய்டு நோய்க்கும் காய்டர்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதிகப்படியான உதிரப்போக்கை நிறுத்துவதற்கும் உடல் எடையை குறைப்பதற்கும் குறிப்பாக இந்த கோடை காலத்தில் ஏற்படுகின்ற வேர்க்குருவை குறைப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதில் முக்கியமான பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? உண்மையில் பல சமயங்களில் நாம் நினைக்கிறோம் அது ஊடகங்களுக்கு இருக்கிறது, அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறது, ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது, தலைவர்களுக்கு இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். நிச்சயமாக ஜனநாயகம் என்பது ஒரு கூட்டு பொறுப்பு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த கூட்டு பொறுப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் அனைவரும் ஒரு நீண்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் முதன்மையான பொறுப்பு என்பது மக்களுக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன்.
மக்கள்தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான முதன்மையான அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். இந்த பொறுப்பு என்பது என்ன, அல்லது மக்கள் எவ்வாறு ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவது என்பது மிக முக்கியமானது. ஒரு வாக்களிப்பதோடு நம்முடைய ஜனநாயக கடமைகள் முடிந்து போய்விடுகிறதா? நிச்சயமாக இல்லை நண்பர்களே. மாறாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய ஜனநாயக கடமைகளை நாம் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு சிறந்த குடிமக்களாக நாம் உயர முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உண்மையில் ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவதற்கு முன்பாக ஒரு ஜனநாயகத்தில் நம்முடைய அடிப்படை உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்பதே நிறைய பேருக்கு தெரிவதில்லை. படிக்காத பாமர மக்கள் கூட ஒரு இயல்பான எதிர்ப்புணர்ச்சியின் மூலமாக சில சமயம் தங்களுடைய ஜனநாயகத்திற்கு விரோதமாக தங்கள் மேல் செலுத்தப்படுகிற வன்முறைக்கு, ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் படித்தவர்கள் அல்லது ஒரு விதமான வசதி வாய்ப்புகளை பெற்றவர்கள், சமூக தொடர்புகள் உள்ளவர்கள், இவர்களெல்லாம் பல சமயங்களில் தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிற போது அல்லது தங்களுடைய உரிமைகளே என்னவென்று தெரியாமல் வாழ்கிற ஒரு அவலநிலையையும் பார்க்கிறோம். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய ஜனநாயகம் குறித்த பார்வைகள் நமக்கு மிகவும் பலவீனப்பட்டு விட்டன. இன்னொரு புறம் அரசியலில் அல்லது சமூகத்தில் நம்முடைய பங்கேற்பு என்பது மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி என்று சொல்வார்கள், பங்கேற்புடன் கூடிய ஒரு ஜனநாயகம். நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஜனநாயகத்திற்கான போராட்டத்தை அல்லது ஜனநாயகத்திற்கான கடமைகளை தொடர்ந்து ஆற்றுவதன் மூலமாகத்தான் ஒரு ஜனநாயகம் வளர்ச்சி பெறுகிறது. மாறாக நமக்கென்ன என்று ஒதுங்கி போகிற ஒரு மக்கள் இருக்கிற இடங்களில் உண்மையில் ஜனநாயகம் என்கிற பெயரில் ஒரு சர்வாதிகாரம்தான் இருக்கும், ஒரு எதேச்சாதிகாரம்தான் இருக்கும். மக்கள் எதிர்க்கிறார்கள் என்று தெரிந்தால் ஜனநாயகத்தை மீற விரும்புகிறவர்கள், ஜனநாயகத்தை ஒடுக்க விரும்புகிறவர்கள் பின்வாங்குவார்கள், தங்களுடைய வழிமுறைகளை மாற்றிக்கொள்வார்கள். சட்டவிரோதமாக நாம் நடப்பது அவ்வளவு எளிதல்ல என்கிற ஒரு உணர்வை பெறுவார்கள். ஆனால் மாறாக மக்களை கையாள்வது சுலபம் என்று ஒரு அதிகார வர்க்கத்திற்கு தெரிந்துவிட்டால் அதன் பிறகு அந்த அதிகார வர்க்கத்தினுடைய பசியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அது மக்களுடைய உரிமைகளை தின்றே வாழ ஆரம்பித்துவிடும். மக்களுடைய அடிப்படையான விஷயங்களை அது குடித்தே வாழ ஆரம்பித்துவிடும். இதுதான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது பொதுமக்களுக்கு அல்லது இளைஞர்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான பொறுப்புகள் மிகவும் அதிகம் என்று நான் நினைக்கிறேன். இந்த பொறுப்புகள் என்பது என்ன? முதலாவதாக நம்முடைய அடிப்படை உரிமைகள் என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு பார்வை இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்திற்கு செல்லலாம் அல்லது ஒரு பொது இடத்திற்கு செல்லலாம். எல்லா இடங்களிலும் உங்களுக்கான அடிப்படை உரிமைகள் அரசியல் சாசனத்தின்படி உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் எத்தனை இடத்தில் நீங்கள் உங்களுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ள உரிமைகளை நீங்கள் கேட்டு பெறுகிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. பொதுவாக உரிமைகளை மீற விரும்புகிறவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட உரிமைகள் இருப்பது உங்களுக்கு தெரியாது என்று. நிறைய நேரங்களில் உங்களுக்கு உண்மையாகவே தெரிவதும் இல்லை. மாறாக இதுதான் என்னுடைய உரிமை, இதை நீங்கள் எனக்கு செய்வதற்கு, இதை நீங்கள் மறுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான நியாயமும் கிடையாது என்பதை நீங்கள் பேசக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறினால் சட்டவிரோதமாக உங்களை கையாளக்கூடியவர்களுடைய அணுகுமுறை என்பது மாறிவிடும். அவர்கள் பின்வாங்குவார்கள். இதுதான் உண்மை. ஆனால் நிறைய நேரம் மக்கள் தங்களுக்கு எது கொடுக்கப்படுகிறதோ அதை பெற்றுக்கொள்கிறார்கள், எது தங்கள் மீது திணிக்கப்படுகிறதோ அதை பெற்றுக்கொள்கிறார்கள். இது மிக மிக மோசமான ஒரு கொடூரமான ஒரு சூழலாக நான் பார்க்கிறேன். நாம் அப்படி இருக்கக்கூடாது. உரிமைகளை கேட்டு பெறுவது. அதே போல் ஜனநாயகத்தினுடைய கடமைகள் என்பது என்ன? இது மிக முக்கியமானது. ஜனநாயகத்தினுடைய கடமைகள் என்பது நீங்கள் உங்களுடைய உரிமைகளுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுடைய உரிமைகளுக்காகவும் நீங்கள் போராடுவது. முக்கியமாக ஒவ்வொரு சிறு சிறு அளவில் தான் ஒரு ஜனநாயகம் என்பது வளர்ச்சி பெறுகிறது. அப்படி இருக்கிற போது உங்கள் அலுவலகத்திலோ அல்லது நீங்கள் பொது இடங்களிலோ உங்கள் குடும்பத்திலோ கூட ஒருவருடைய அடிப்படை உரிமைகள் யாராலோ பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்காக நீங்கள் குரல் கொடுப்பது தான் ஜனநாயகத்தினுடைய ஒரு ஆதாரமான ஒரு விஷயம். மாறாக அப்படி உரிமைகளை பறிக்கிறவர்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக நீங்கள் நிபந்தனையின்றி சகித்துக் கொள்கிறீர்கள் என்றால்
இந்த சகிப்புத்தன்மை என்பது வளர்ந்து வளர்ந்து குடும்பத்தில் நீங்கள் சகித்துக்கொள்வது, அதே போல் அரசு அலுவலகங்களில் அல்லது தனியார் அலுவலகங்களில் நீங்கள் சகித்துக்கொள்வது, பொது இடங்களில் நீங்கள் சகித்துக்கொள்வது என்பது கடைசியில் ஒரு சர்வாதிகார ஆட்சியாளரையும் நீங்கள் சகித்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் கொண்டு போய் உங்களை விட்டுவிடும். மாறாக சில அடிப்படை உரிமைகள் என்பது யாராலும் மீறப்பட முடியாதது, சில அடிப்படை உரிமைகள் என்பது யாராலும் பறிக்கப்பட முடியாதது என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். அது ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது அலுவலகமாக இருக்கலாம், பொது இடமாக இருக்கலாம். நீங்கள் யாருடைய அடிப்படை உரிமைகள், ஒரு மனிதர் அவமானப்படுத்தப்படுகிறார், ஒரு மனிதர் துன்புறுத்தப்படுகிறார், ஒரு மனிதர் சுரண்டப்படுகிறார், ஒரு மனிதர் நெருக்கடிக்கு நியாயமற்ற வகையில் ஆளாக்கப்படுகிறார், ஒரு மனிதர் முறைகேடாக நடத்தப்படுகிறார் என்று சொன்னால் அதை பாதிக்கப்பட்டவர் தான் கேட்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதற்கான உரிமை இருக்கிறது. இதுதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு முக்கியமான சவால், இலக்கு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பல சமயங்களில் நாம் அப்படித்தான் இருக்கிறோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நமக்கெதற்கு வம்பு என்று நினைக்கக்கூடியவர்களாக, நமக்கென்ன இதில் பொறுப்பு இருக்குது என்று நினைக்கக்கூடியவர்களாக, நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஆனால் அதிகாரத்தினுடைய கொடூரமான கரங்கள், முறைகேடான கரங்கள் அவை தங்குதடை என்று நீள ஆரம்பித்து விட்டால் அது உங்கள் அருகில் இருப்பவரைத்தான் பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அது யாரை வேண்டுமானாலும் பாதிக்கும், யாரை வேண்டுமானாலும் துன்புறுத்தும், யாருடைய இரத்தத்தை வேண்டுமானாலும் குடிக்கும். அந்த வகையில்தான் அதிகாரத்தினுடைய பற்களை முனைமழுங்கச் செய்வது என்பது ஒரு குடிமை சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாகிய மக்களினுடைய ஒரு கடமை. இதைத்தான் நான் பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி என்று சொல்கிறேன். ஜனநாயக அமைப்புகளில் பங்கெடுப்பது, ஜனநாயகபூர்வமான போராட்டங்களில் பங்கெடுப்பது, மக்களுடைய நல்வாழ்வுக்கான திட்டங்களில் பங்கெடுப்பது, பொதுமக்களுடைய நல்வாழ்வுக்கான திட்டங்களில் மனமுவந்து நம்முடைய பங்களிப்புகளை செய்வது, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நாம் செய்வதற்கு இருக்கின்றன. இளைஞர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாட்டில் எந்த கட்சிக்கு எந்த தலைவர் என்று கூட தெரியாத அளவிற்கு கணிசமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். வெறுமனே சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகிற பொழுதுபோக்குகளை மட்டுமே பின்பற்றி வெற்று அரட்டைகள் மட்டுமே தங்கள் அரசியல் பார்வையாக கொண்ட இளைஞர்கள், அவர்கள் அரசியல் விழிப்புணர்ச்சி பெறுகிற போது, அவர்கள் சிந்தனை வளம் பெறுகிற போது, சமூக பொறுப்புணர்வுகளாக மாறுகிற போது நம்முடைய ஜனநாயகம் வளரும், தலைத்தோங்கும். அதற்கான ஒரு காலத்தை நாம் உருவாக்குவோம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர், கல்லூரி பேராசிரியர் திரு எம் சந்திரசேகர். ஒரு கல்வியாளரா, கல்லூரி பேராசிரியரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு கல்வியாளர் அப்படின்னு சொல்லும்போது 10, 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. என்ன படிக்கணும், என்ன படித்தா அவங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது, ஜாப், அதை தாண்டி கேரியர் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அது லைஃப் லாங் எது கூட வரப்போகுது, அதை பற்றின ஒரு புரிதல் வரும்போது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நிறைய மாணவர்கள் இருக்கிறத பார்க்குறோம். நீங்கள் ஒரு கல்லூரி பேராசிரியர், அதுவும் பொறியியல் துறை அப்படின்னு வரும்போது, இன்றைக்கி பொறியியல் துறை சார்ந்த படிப்பு அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் இருக்குது, அதோட முக்கியத்துவம் என்ன, இதை படிக்கிறதுனால அந்த மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் இந்தியாவிலும் சரி வெளிநாடுலையும் சரி என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல் அமையுது அப்படின்னு பொறியியல் துறை சார்ந்த நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோடு இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல ஒரு இன்ஜினியரிங் படிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறியியல் துறைன்னு வரும்போது இதில் என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது, அதில் எது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது? முதல்ல பொறியியல் துறைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொறியியல் துறைங்கிறது மக்களுக்கு என்ன தேவை, சொசைட்டிக்கு என்ன தேவையோ அந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் எல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி தர ஒரு துறை. புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி அது மூலிமா மக்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பெட்டராக சிம்பிளிஃபை பண்ணி தர ஒரு துறை தான் பொறியியல் துறை. பொறியியல் துறையில் நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னா, மாணவர்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ போய் அந்த கோர்ஸை போய் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்குன்னு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பசங்க இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் வச்சு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க, சில பசங்க பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் வச்சு கட்டிகிட்டு இருப்பாங்க.
ஒவ்வொரு சில பசங்க பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, கம்ப்யூட்டரை சின்ன வயசுலேருந்தே துருன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்குன்னு என்ன ஒரு ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்களுக்கு சிவில் துறையா, மெக்கானிக்கல் துறையா, அல்லது எலக்ட்ரானிக்ஸ் துறையா, அல்லது கம்ப்யூட்டர் துறையா, எந்த துறையில் அந்த மாணவனுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு ஆர்வம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாணவனை அந்த துறையிலேயே ஊக்குவிக்கிறது மிகவும் சால சிறந்தது. இன்னைக்கு நீங்கள் பொறியியல் துறையில் என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்னு இருக்குது, பிஇ சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கு, டேமு, பிரிட்ஜு இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஃபீல்டு தான் வந்து சிவில் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி இந்த கூட்ஸு குவாலிட்டி, இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி செக் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கண்ட்ரோலில் வரும், மெக்கானிக்கல் பிரிவு கண்ட்ரோலில் வருது. இது எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் துறையை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர், எலக்ட்ரிக் மோட்டார், டிசி மோட்டார், ஏசி மோட்டார், இது சம்மந்தமான பிரிவுகளை பற்றி படிக்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இன்னொரு பிரிவு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து வேரியஸ் அந்த டிரான்ஸ்டியூசர்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் அது சம்மந்தமாக படிக்கிறதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னா இந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்ஸ்னால் சிபியு, மதர் போர்டு, இது ரிலேட்டடாக ஹார்ட்வேர் ரிலேட்டடான பாடப்பிரிவுகளும் இருக்குது. அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டேட்டா பேஸு, அந்த C++, ஜாவா லாங்குவேஜ், இது பற்றி படிக்கிற துறை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இது தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பாடப்பிரிவுகள் இருக்குது. அதில் பயோடெக்னாலஜின்னு ஒரு பாடப்பிரிவு இருக்குது. அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜியை வந்து பயாலஜிக்கல் ஃபீல்டில் அப்ளை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேக்சின்லாம் தயார் பண்ணுறது, இந்த பயாலஜிக்கல் பிளான்ட்டெல்லாம் வச்சு சில ட்ரக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது, இது சம்மந்தமான பாடப்பிரிவுகள் பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி. இன்னொரு பாடப்பிரிவு பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு இருக்குது. அதாவது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு, மெடிக்கல் ஃபீல்டுக்கு நம்ம இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்ளை பண்ணுறதெல்லாம் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஓஷன் இன்ஜினியரிங்னு இருக்குது. அதாவது கோஸ்டல் அண்டு ஓஷன் இன்ஜினியரிங்னு இருக்குது. அதாவது இந்த கடல் சார்ந்த படிப்புகள், ஹார்பர், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் வந்து கோஸ்டல் இன்ஜினியரிங்னு வரும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னு இருக்குது. பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னு பார்த்திங்கன்னா அந்த ஆயில் அண்ட் கேஸ் ட்ரில் பண்ணி ஆயிலை வெளியே எடுக்கிறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இது சார்ந்த படிப்பு பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங்னு இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா நேவல் ஆர்கிடெக்சர்ங்கிற படிப்பு என்னென்னா அந்த ஷிப் பில்ட் பண்ணுறது, புதுசாக ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இது சார்ந்த படிப்பு பார்த்திங்கன்னா நேவல் ஆர்கிடெக்சர். இதை தாண்டி பார்த்திங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங்னு இருக்குது. அந்த ஷிப்பை ஆப்ரேட் பண்ணுறது, ஒரு பிளேஸில் இன்னொரு பிளேஸ்க்கு அந்த கூட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணி இந்த நேவிகேஷன்லாம் வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து இந்த கூட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணுறது, இந்த பிரான்ச்சுக்கு பேர் மெரைன் இன்ஜினியரிங். இதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறதா, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுகள் பார்த்திங்கன்னா பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதை தாண்டி நிறையா பாடப்பிரிவுகள் இருக்குது. பட் மாணவர்களுக்கு எந்த துறையில் விருப்பமோ அந்த துறையை சார்ந்தெடுத்து அந்த துறையிலேயே அவங்க போகிறது மிகவும் சால சிறந்தது. நிச்சயமா சார். இப்போ நீங்கள் லிஸ்ட் பண்ணதே வந்து நிறைய பிரிவுகள் இதில் இருக்குன்னு தெரியும். இது தாண்டியும் இருக்குது அப்படின்னும் போது பொறியியல் துறை ஒரு வளர்ச்சி அடைந்த துறைன்னு நம்ம சொல்லலாம். இப்போ மாணவர்கள் மத்தியில் எந்த துறைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியணும். ஏன்னா ஒரு 10-12 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் துறை அப்படின்னாலே ஐடி இண்டஸ்ட்ரி தான் டாமினேட் பண்ணியிருந்ததுன்னு சொல்லலாம். யாருமே படித்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங்னு வரும்போது அதை சூஸ் பண்ணாங்க. பட் அந்த நிலை இப்போது மாறி இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மேலே நிறைய பேருக்கு இப்போ ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ இது ஒரு பொறியியல் துறை பேராசிரியராக எப்படி பார்க்குறீங்க? ஸோ எல்லா துறையிலையும் வேலைவாய்ப்புகள்ங்கிறது பிரகாசமாக தான் இருக்குது. அதில் இப்போ சில காலமாக பார்த்தீங்கன்னா இந்த கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்க்கு நல்ல ஒரு வளமான எதிர்காலம் இருக்குது. அந்த கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது பார்த்திங்கன்னா இந்த பழமையான தொன்று காலத்திலிருந்தே இந்த இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு வருது. கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா மாணவர்கள் கிட்ட இந்த கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணுறதுல மிகவும் ஆர்வம் அதிகமாக இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் சரி, சிவில் இன்ஜினியரிங்கும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வைடர் ஸ்கோப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறத எடுத்துக்கோன்னு வைங்களேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த ஒரு மாணவன் டிசைன்
சார்ந்த ஒரு துறைக்கு போகலாம், மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைக்கு போகலாம், அதே மாதிரி இந்த ஆட்டோமோட்டிவ் செக்டார் அந்த சார்ந்த துறைக்கும் போகலாம். அவன் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்யூட்டர்லேயே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கணினி சார்ந்த துறையிலையும் வந்து அவன் மிகவும் பிரகாசிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வைடர் ஸ்கோப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது ரொம்ப ஒரு நேரோவான ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ராடரான ஃபீல்டை சூஸ் பண்ணால் அவனுக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டெஃபினட்டாக வேலை வாய்ப்புக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இப்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் பொறியியல் துறையில் நிறைய பேர் வராங்க. ஆனால் பெண்களுக்கான விஷயம் வரும்போது மெக்கானிக்கல் அப்படிங்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது, அது அவங்களால பண்ண முடியாது அப்படின்றாங்க. இது எப்படி சார்? பெண்கள் இன்னைக்கு கால் பதிக்காத ஒரு துறையே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் வேணா பெண்கள் வந்து இந்த துறைக்கு போகலாமா, அந்த துறைக்கு போகலாமா, நம்ம வந்து மிலிட்ரி சர்வீசஸ்க்கு போகலாமா, ஒரு நேவல் துறைக்கு போகலாமாங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்தது. பட் இன்னைக்கு பெண்கள் வந்து அவங்க ஈடுபடாத துறையே இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் துறையில் முழுமையாக பெண்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்ற துறையை கம்பேர் பண்ணும்போது மெக்கானிக்கல் துறையை சூஸ் பண்ணி படிக்கிற பெண்களோட அந்த விழுக்காடு ஒரு லிமிட்டடாக இருக்குது. பட் ஆனால் என்னென்னா பெண்களும் இந்த துறையில் வந்து தாராளமாக படிக்கலாம். அவங்க அந்த டிசைன் ரிலேட்டடாக சில சாஃப்ட்வேர், கேட் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர்லாம் அவங்க தன்னை வந்து ஸ்பெஷலைஸ்டாக மாற்றிக்கிட்டு அந்த டிசைன் பண்ணுறது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி துறையில் வந்து அவங்க தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம். ஓகே. பொதுவாகவே இப்போது இந்த கோர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் உடனே வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற நிலை மாறி இப்போது இந்த மாதிரியான மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் பண்ணுறவங்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணமாக சென்னையே எடுத்துக்கலாம். சென்னையே பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் இருக்குது. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது, இருங்காட்டுக்கோட்டை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு 500 to 600 கம்பெனிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் நல்லா தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி ஒரு தனித்திறனோட வெளிவரும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தந்த கம்பெனியில் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மிகவும் பிரகாசமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணணுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த கம்பெனிகள் வந்து தங்களுடைய துறைக்கு கீழே வருதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே அவங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்தந்த துறைக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணி அந்த கம்பெனியில் வந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு மிகவும் எளிதாக இருக்கும். ஓகே. ஒரு பொறியாளராக வரணும் அப்படின்னு வரும்போது இந்த 10th 12th முடித்த இந்த காலகட்டத்தில் இந்த கேரியர் டிசைடிங் பீரியட் இதை வந்து மாணவர்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்? ஏன்னா ஒரு பிரிவை படித்தவங்க அதே துறையில் இருக்கிறது இல்லை, வேறு ஒரு துறையில் பணி செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வேலைக்கு போகிறதுக்கு நமக்கு ஒரு டிகிரின்ற ஒரு அந்த குவாலிஃபிகேஷனுக்காக படிக்கிறோமா, இல்லை இது சார்ந்த துறையிலேயே தனக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும்னு நினச்சி நம்ம சூஸ் பண்ணி படிக்கணும்? அதாவது பெரும்பாலான மாணவர்களோட மனநிலைமையை பார்த்தீங்கன்னா 12வது முடித்ததுக்கு அப்புறம் தான் எந்த துறைக்கு போகிறதுன்னு அவங்க மனசுக்குள்ள ஆசிலேஷனில் இருக்குது. இதே மாதிரி தான் பிஇலையும் அந்த துறையை முடித்ததுக்கு அப்புறம் தான் எந்த ஜாப் இருக்கும் அப்படின்னு தேடுறதுனால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 1 year ஒரு பிரேக் பீரியட்லாம் கிடச்சிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அவங்க அதாவது இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் இருக்குது, டோட்டலாக 8 செமஸ்டர் இருக்குது. 6வது செமஸ்டரில் இருந்தே அவங்களுடைய இலக்கு என்னங்கிறத முதல்ல நிர்ணயிச்சுக்கணும். அந்த இலக்கு இப்போ ஒரு டிசைன் இன்ஜினியராக போகிறோம்னா அந்த இதுக்கு என்னென்ன ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எல்லாம் அவங்க தன்னை தயார்படுத்தி கொள்ளணும்னு முயற்சி பண்ணி 6வது செமஸ்டர், 7வது செமஸ்டர், 8வது செமஸ்டர் இந்த 3 செமஸ்டரில் இருக்கிற காலகட்டத்தையும் அவங்க முழுமையாக பயன்படுத்தி தன்னை முழுமையாக தயார்படுத்திக்கிட்டு அவங்க வெளியே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக ஈவன் ஆஃப் கேம்பஸோ இல்லை ஆன் கேம்பஸ்லையோ அவங்க வந்து முயற்சி பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்க அதை விட்டுட்டு 8வது செமஸ்டர் வரைக்கும் படிப்பை மட்டுமே படிச்சுட்டு எந்த துறையில் போகிறோம், எப்படி போகிறோம், என்னென்ன வெளியே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத வந்து அவங்க திறன்பட பிளான் பண்ணாமல் திடீர்னு 8 செமஸ்டர் முடித்து வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடும்போது தான் இத்தனை தடுமாற்றமும் நடக்குது. அதனால் அவங்களுக்கு என்னென்ன இது டிவிஷனில் போகணுங்கிறத அவங்க ஒரு 6வது செமஸ்டர்லேருந்தே தன்னை வந்து பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவையா, வேறு ஏதாவது அடிஷ்னலான கோர்சஸ் நம்ம வந்து பண்ணணுமா, இல்லை ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் எல்லாம் தயார்படுத்திக்கணுமா அப்படிங்கிறத வந்து அவங்க பேரலாகவே பிளான் பண்ணிக்கணும்.
ஓகே. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அவங்க அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் எடுத்திருந்தாலும்ல அடுத்த நிலைக்கு போகிறோம் ஒரு வேலைன்னு வரும்போது அவங்களால சரியாக திறன்பட அதை செய்ய முடியறதில்ல. அதில் நிறைய இடர்பாடுகள் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு கல்லூரி வந்து இந்த மற்ற திறன் மேம்பாடு சார்ந்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்ஸ் தான் படிப்பாங்க. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ப்ளஸ் இங்கிலீஷ், டெக்னிக்கல் இங்கிலீஷோட ஸ்டார்டிங் படிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு தேர்ட் செமஸ்டர்லேருந்து அவங்க வந்து 6th செமஸ்டர் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸுங்கிறத அவங்களுடைய கரிக்குலம்லேயே ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் வேலை செய்கிற வேல்ஸ் பல்கலைக்கழகத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கரிக்குலம் ஃப்ளெக்சிபிலிட்டியெல்லாம் இருக்குது. எங்களுடைய இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ்க்கு என்ன தேவை, அதே சமயத்தில் பசங்களை வந்து இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆப்டிடியூட் ஸ்கில்லாம் அதுலெல்லாம் எந்தெந்த பசங்கள்லாம் லேகிங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் 1, 2, 3, 4ன்னு நாங்களே சில கோர்சஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்களுக்கு தேர்ட் செமஸ்டர்லேருந்து 6th செமஸ்டர் வரைக்கும் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பையன் எங்கெங்கெல்லாம் லேகிங்காக இருக்கானோ, ஆப்டிடியூட்லேயோ இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில்லையோ லேகிங்காக இருக்கானோ அவன் அந்த இதெல்லாம் வந்து அவன் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகி 7வது செமஸ்டர் 8வது செமஸ்டர் இந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரும்போது தன்னை முழுமையாக வந்து தயார்படுத்திக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுவான். இப்போ நம்ம கோர் இன்ஜினியரிங் பற்றி பேசணும் பார்த்தீங்களா? கோர் இன்ஜினியரிங் சார்ந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது வெளிநாடுகளில் எவ்வளோ தூரம் இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? ஸோ வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்குது. நீங்கள் எஸ்பெஷலி கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. துபாய், அபுதாபி, மஸ்கட் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேயும் சரி, இதே மாதிரி வந்து நீங்கள் ஹாங்காங், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூகே இந்த இதுலேயும் வந்து நம்ம மாணவர்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிகவும் பிரகாசமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்கள் இந்தியாவை தாண்டி வெளிநாடுன்னு ஒரு இது எய்ம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நிறையா வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் எப்படி அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா த்ரூ டெலிஃபோனிக் இன்டர்வியூ தான் வைக்கிறாங்க. அவங்களுடைய ஃபஸ்ட் அசஸ்மெண்ட்டே டெக்னிக்கல், செகண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹவு குட் யூ ஆர் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அசஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அங்கே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மல்டி கல்ச்சுரல் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, கிராஸ் கல்ச்சரல் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து வேறு கண்ட்ரியிலிருந்து வந்திருப்பார், நம்ம இந்தியாவிலேருந்து போயிருப்போம். அந்த மாதிரி ஒரு டீமோட நம்ம போய் அவங்களோட ஒன்று சேர்ந்து அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நமக்கு கேப்பபிலிட்டி இருக்கா, ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கா, எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் நம்ம இந்த திறனையெல்லாம் வளர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்குது. இப்போது வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம போகும்போது ஒருத்தர் பிஇ படித்து முடித்ததுக்கப்புறமே அவருக்கு இது போதும் அப்படின்றது உண்டா? ஏன்னா அடுத்த நிலைக்கு போகணும், ஹையர் ஸ்டடீஸ்லாம் போய் வெளிநாட்டில் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போது ஒரு துறை சார்ந்த படிப்பில் அதில் இருக்கிற முக்கியத்துவம் என்ன, அதிலிருந்து இன்னும் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா தன்னை உயர்த்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு படிப்பு வாய்ப்புகள்லாம் இருக்குது? அதாவது ஒரு பேசிக்கான ஒரு லெவலில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு வந்து பிஇஏ நமக்கு போதுமான படிப்பு. இதை தாண்டி சில ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஏரியாஸ்லாம் ஒர்க் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கலுங்கிறது ஒரு ப்ராட் ஃபீல்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ப்ராட் ஃபீல்டை படிச்சிங்கன்னா நம்ம என்ன டொமைனுக்கு வேணாலும் நம்ம ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து அதில் அந்த கோர்ஸோட ஒரு ஸ்கோப் இருக்குது. இதை தாண்டி நான் ஸ்பெஷலைஸ்டாக போயிடுறேன், ஒரு டிசைன் ஃபீல்டில் மட்டும் போகிறேன், என்னுடைய கெரியரே வந்து டிசைன்லேயே இருக்குன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எம்இ இன்ஜினியரிங் டிசைன் படிக்கணும். இதுக்கப்புறம் என்னுடைய துறை ஃபுல்லாக வந்து ஷாப் ஃப்ளோரில் தான் ஒர்க் பண்ண போகிறேன், ப்ரொடக்ஷன் டீமோட தான் ஒர்க் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குங்கும்போது எம்இ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், எம்இ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு படிக்கலாம். இல்லை என்னுடைய செக்டார் வந்து ஆட்டோமோட்டிவ் செக்டார் ஆயிடுச்சு. சென்னைங்கிறது உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு ஆட்டோமொபைல் ஹப்பு, நிறைய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எம்இ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி அந்த ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவில் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறது மிகவும் சிறந்தது. ஓகே. பொதுவாகவே மாணவர்களுக்கு வந்து ஒரு கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த 10th முடிச்சதுக்கப்புறமே பார்க்கணுன்னு சொல்கிறதையும் பார்க்குறோம், 12th முடிச்சும் காலேஜ் முடிச்சும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒரு துறை சார்ந்த படிப்பிலேயே அவங்களுடைய கேரியரையும் அமைச்சிக்க வேண்டிய
அவசியம் என்ன இருக்குது? அதுக்காக சில நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் விரும்புறதில்ல. உடனே வேற ஒரு துறையில் வாய்ப்பு இருக்குன்னா உடனே வேலை கிடைச்சா போகிறோம், ஜாப் ஓரியன்டாக போகிறத பார்க்குறோம். கரியர், ஜாப், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, ஏன் முக்கியமானது? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் பண்ணாமல் திடீர்னு வேறு ஒரு ஃபீல்டில் அவங்க படித்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டாக இருக்கும், அவங்க வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா டோட்டலி இன்னொரு ஃபீல்டாக இருக்கும். மறுபடியும் அவங்களால இந்த ஃபீல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அல்ல சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும். மறுபடியும் அவங்க வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து எஃபர்ட் எடுத்து அந்த டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, மாணவர்கள் அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க அந்த துறையிலேயே ஈவன் நீங்கள் சொல்கிற மாதிரி சிறிய ஒரு காலகட்ட இது இருந்ததுனாலும் கேப் இருந்ததுனாலும் அதை பற்றி மாணவர்கள் ஒரி பண்ணாமல் அந்த காலகட்டத்தில் அவங்க இன்னும் தங்களை மேலும் மேம்படுத்தி கொண்டு அதே ஃபீல்டில் வந்து அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணுறதோ தங்களை இன்னும் ஸ்கில் அதிகமாக டெவலப் பண்ணிக்கிறதோ மிகவும் சாலிச்சிருந்தது. ஓகே, ஒரு கல்லூரி பேராசிரியர் அப்படிங்கிற முறையில் இப்போ மாணவர்கள் 10th +2 எக்ஸாம் முடிஞ்சு காலேஜுக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் வாய்ப்புகள்னு பல துறைகளில் இருக்குது அப்படின்னாலும் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் பொதுவாக எந்த துறை, இன்ஜினியரிங் ஃபீல்டுலேயே எதை நோக்கி அதிகமாக பயணப்பட்டு வராங்க? அப்ளிகேஷன்ஸ்லாம் எதுக்கு அதிகமாக வருது? நான் சொன்ன எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டுமே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலி வெயிட்டேஜ் தான். இந்த ஃபீல்டு வந்து மிகவும் சிறந்தது, இந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள், நான் தான் சொல்கிறேனே, இப்போ மாணவர்களுக்கு நாங்கள் படிக்கிற காலகட்டத்தை விட இப்போ அவேர்னஸ் அதிகமாகவே இருக்குது. அவங்களுக்கு எந்த துறையில் போகணும், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது அதிகமாக மாணவர்களே தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. இப்போ பேரண்ட்ஸ்க்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது. எங்கள் காலகட்டத்திலலாம் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்தும் போது அவங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறோன்னு கூட அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு கூட தெரியாத காலகட்டம். இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து கல்லூரியவோ அல்லது கோர்ஸை பற்றியோ முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்து அவங்க அந்த அட்மிஷனுக்கே போகிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பாடப்பிரிவு, சிவில் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகள், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகள், இதெல்லாம் வந்து இன்றைக்கி மாணவர்களால் அதிகமாக எடுக்கப்படுகிற ஒரு பிரிவுகளாக இருக்குது. ஓகே, ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு ஆலோசனைனா என்ன? அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த 10th +1 +2 இதில் வந்து கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் அவங்க இன்ஜினியரிங் வரும்போது இதில் ரொம்ப அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறவங்க இன்ஜினியரிங்கில் வந்தவுடனே சில மாணவர்கள் அதே வேகத்தோடையே இருக்கிறாங்க. கல்லூரிக்குன்னு வந்தவுடனே அந்த வேகம் குறைஞ்சி போயிடுது. அவங்க எக்ஸாமுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி படித்தா போதும், 15 நாளைக்கு முன்னாடி படித்தா போதுங்கிற மாதிரி அந்த +2ல் எவ்வளோ ஒரு வேகத்தோடு படித்து நான் 1000 மார்க்கு மேலே வாங்கணும், 1100 வாங்கணும், அந்த ஸ்டேட்லேயே நான் நம்பர் 1 மாணவனாக வாங்கணுங்கிற அந்த வேகம் வந்து இதில் வந்தால் கொஞ்சம் குறைஞ்சிருது. ஆனால் மாணவர்கள் அந்த மாதிரி குறையக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும், இன்னும் இந்த 4 வருஷமும் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மிகவும் ஒரு பயனுள்ளதாக ஆக்கிக்கிற ஒரு பீரியடு. இதுலேயும் அவங்க அதே வேகத்தோடு படிக்கணும். அவங்க தன்னுடைய மேலும் தன்னுடைய திறனை வளர்த்துக்கணும். அதே மாதிரி வந்து நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த 6வது 7வது 8வது செமஸ்டர்லாம் இந்த இன்ஜினியரிங் பாடப்பிரிவில் ஒரு குரூஷியலான செமஸ்டர். பையன் தன்னுடைய அடுத்த எந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு தன்னை தயார்படுத்திக்கணுங்கிறத டிசைட் பண்ணுற குரூஷியல் பீரியட்ஸ். அவங்க 8 செமஸ்டரும் முடிச்சுட்டு வெளியே வந்து ரிசல்ட்டெல்லாம் கார்டெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து தன்னை எந்த ஒரு வழியில் போகிறது, எப்படி நம்ம ஜாபை தேடுறதுங்கிறத விட 6வது செமஸ்டர்லேயே அவங்க எப்படி அவங்களுடைய கரியரை வந்து டிசைட் பண்ணுறதுங்கிறத பிளான் பண்ணிக்கிறது மிகவும் நல்லது. நிச்சயமாக சார், ஒரு கல்வியாளராக, ஒரு கல்லூரி பேராசிரியராக இன்றைக்கி பொறியியல் துறை அப்படின்ற போது எவ்வளோ தூரம் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதில் என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது, பொதுவாக மாணவர்கள் எதை நோக்கி அதிகமாக பயணப்பட்டுட்டு இருக்காங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த கோர் இன்ஜினியரிங் அப்படின்னு வரும்போது அதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் வாய்ந்த துறையாக அது இருக்குது, அதை படிக்க வேண்டிய அவசியம் என்ன, மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இப்படி நிறைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நமக்கு தெரியாத பல பயனுள்ள தகவல்களை அரிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் மாலேகான் என்கிற
ஓர் ஊரில் நடைபெற்ற குண்டு வெடிப்பு வழக்கில் அண்மையில் தீர்ப்பு வந்திருக்கிறது. மாலேகான் என்பது மராட்டிய மாநிலத்தில் நாசிக்கு அருகிலே இருக்கிறது. அந்த நாசிக்கு அருகிலே இருக்கிற அந்த ஊரில் ஹமீதியா மசூதிக்கு பக்கத்தில் 2006 ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு நாள் திடீரென்று அந்த மசூதியை சுற்றி குண்டுகள் வெடித்தன. அந்த குண்டுகள் வெடித்தபோது 37 பேர் இறந்து போனார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயம் அடைந்தார்கள். யார் அந்த குண்டை வைத்தது என்கிற கேள்வி எழுந்தபோது மசூதிக்கு அருகிலிருந்து குண்டு வந்து விழுந்திருக்கிறது, எனவே மசூதிக்கு உள்ளே இருந்துதான் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த தீவிரவாதிகள் யாரோ இப்படி குண்டு வீசியிருக்கிறார்கள் என்கிற கோணத்திலே தான் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த இஸ்லாமிய வகுப்பை சார்ந்த 9 பேர் 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் கைது செய்யப்பட்டு இத்தனை ஆண்டுகள் அவர்கள் சிறையிலே இருந்தார்கள். இப்போது மும்பை சிறப்பு நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்த இந்த இஸ்லாமிய நண்பர்கள் 9 பேருக்கும் அந்த குண்டு வெடிப்பு வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போதே அதனுடைய பின்புலம் என்ன என்பது ஓரளவுக்கு மக்களுக்கே புரிந்துவிட்டது, நீதிமன்றத்துக்கும் தெரிந்தது. அந்த வெடிகுண்டு வழக்குக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மசூதிக்கு அருகில் சில வேறு மதத்தை சார்ந்த, குறிப்பாக அந்த நீதிமன்றமே சந்தேகப்பட்டிருக்கிற நபர் யார் என்று கேட்டால் RSS இயக்கத்தை சார்ந்த அசீமானந்தா என்கிறவரினுடைய தூண்டுதலிலே தான் இப்படி நடந்திருக்கக்கூடும் என்று ஊடகங்கள் எல்லாம் வெளிப்படையாகவே பிறகு எழுதின. இன்றைக்கு இந்த 9 பேர் மீது எந்த விதமான ஒரு சான்றும் இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. உண்மையிலேயே அவர்களுக்கு தொடர்பு இல்லை என்பதும் அந்த புலனாய்வு மூலமாகவும் ஊடகங்கள் செய்த அந்த ஆய்வுகள் மூலமாகவும் வெளிவந்திருக்கின்றன. இது குறிப்பிட்ட இந்த அசீமானந்தாவை கைது செய்ய வேண்டும் என்கிற ஆர்ப்பாட்டமெல்லாம் அங்கே நடந்தது. எனவே உண்மையான குற்றவாளிகள் யாரோ அவர்கள் இன்னமும் வெளியிலே இருக்கிறார்கள். நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேண்டுமானால் சொல்லலாம், எந்த தண்டனையும் வழங்கப்படவில்லை, அவர்கள் விடுதலை தானே செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். விடுதலை தான் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எப்போது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்? விசாரணை செய்து விடுதலை செய்யப்படவில்லை. ஏறத்தாழ 6 ஆண்டுகள் சிறையிலே இருந்ததற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது நம் முன்னால் இருக்கிற கேள்வி, 6 ஆண்டுகள் ஒருவன் சிறையிலே இருந்தால் அதற்கு தண்டனை என்று பெயர் இல்லாமல் வேறு என்ன பெயர்? நீதிமன்றம் தண்டனை வழங்கவில்லை, அவர்களை விடுதலை செய்திருக்கிறது. ஆனால் 2006 நடைபெற்ற அந்த வெடிகுண்டு வழக்கு 2016 தான் தீர்ப்புக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. 10 ஆண்டு காலம் இடையிலே மன உளைச்சல், 6 ஆண்டு காலம் சிறைவாசம், இவைகளுக்கெல்லாம் தண்டனை என்று பெயர் இல்லை என்றால் வேறு என்ன பெயர்? இப்படி இன்னும் ஏராளமான வழக்குகள். 1998 கோவையிலே நடைபெற்ற வெடிகுண்டு வழக்கிலே கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய நண்பர்கள் கூட அவர்களில் பலர் பல ஆண்டுகளுக்கு பிறகு குற்றமற்றவர்கள் என்று சொல்லி விடுதலையும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் குற்றமற்றவர்கள் அத்தனை ஆண்டு சிறையில் இருந்ததற்கு என்ன பொருள்? இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், பல வழக்குகளில் பிணை ஜாமீன் என்பதே மறுக்கப்பட்டு அவர்கள் சிறையிலேயே வைக்கப்பட்டு பிறகு அவர்கள் மீது விசாரணை நடைபெற்று அவர்கள் நிரபராதிகள் என்று சொல்லி விடுதலை செய்யப்படுவார்களே. ஆனால் நிரபராதிகளை இத்தனை ஆண்டு காலம் சிறையிலே வைத்தது குற்றமா இல்லையா என்று ஒரு கேள்வி வருகிறது. இந்த வழக்கிலே மட்டுமல்ல, பல சட்டங்கள், அதாவது கருப்பு சட்டங்கள் என்று நாம் சொல்லுகிற சட்டத்திற்கு புறம்பான சட்டங்கள் இன்னமும் இந்தியாவில் இருக்கின்றன. அப்படி ஒரு சட்டத்தை முதலாக வெள்ளைக்காரர்கள் கொண்டு வருகிற போது இந்தியாவே எதிர்த்தது. அந்த சட்டத்திற்கு ரவுலட் சாஸ்திரி சட்டம் என்று பெயர். பொதுவாக ரவுலட் சட்டம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ரவுலட் என்கிற நீதிபதி மட்டுமில்லை, இந்தியாவிலே இருக்கிற சாஸ்திரி என்கிற நீதிபதியும் சேர்ந்துதான் அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் சாஸ்திரியை காப்பாற்றுவதற்காக ரவுலட் சட்டம் என்று மட்டும்தான் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த ரவுலட் சாஸ்திரி சட்டம்தான் மிகப்பெரிய கருப்பு சட்டம் என்று மக்களால் எதிர்க்கப்பட்டு காந்தியாரினுடைய காலத்திலே ஒரு பெரிய போராட்டம் நடந்து அந்த போராட்டத்திலே தான் ஜாலியன் வாலாபாக்கில் மக்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள், நாம் அறிவோம். அந்த கருப்பு சட்டம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? வேறொன்றும் இல்லை,
எந்த விதமான விசாரணையும் நடத்தாமல் யார் ஒருவரையும் சிறைக்குள்ளே வைத்து விடலாம் என்பதுதான். அது வெள்ளைக்காரனோடு போயிற்றா? இல்லை இல்லை, விடுதலை பெற்ற பிறகும் அது தொடர்ந்தது, வேறு வேறு பெயர்களில் தொடர்ந்தது. 1965ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்திலே தான் கைது செய்யப்பட்டார். அந்த சட்டத்துக்கு அன்றைக்கு DIR என்று பெயர், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியன் ரூல்ஸ் என்று பெயர். பிறகு அதே சட்டம்தான் மிசா என்றும் NSA என்றும் தடா என்றும் பொடா என்றும் வெவ்வேறு பெயர்களில் வந்தது. எல்லாமே தடுப்பு காவல் சட்டம். ஒருவன் குற்றம் செய்ததற்கான தண்டனை அல்ல, குற்றம் செய்து விடாமல் தடுப்பது என்பது அந்த சட்டங்களினுடைய அடிப்படை. ஆகையினாலே ஒருவன் எந்த குற்றமும் செய்யாத போதும் குற்றம் செய்து விடுவானோ என்று கருதி அவனை பல ஆண்டுகள் சிறையிலே அடைத்து வைப்பது என்ன நீதி, என்ன நியாயம்? தடாவிலும் பொடாவிலும் இருந்தவர்கள் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த குற்றமும் மெய்ப்பிக்கப்படாமல் வெளியிலே வந்தார்கள் என்று சொன்னால், தடாவிலே இருக்கிற போது கோவை ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய தாயார் இறந்து போன நேரத்தில் இறந்து போன தன் தாயை பார்ப்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டு பிறகு நிரபராதி என்று சொல்லி அவரை விடுதலை செய்வதில் என்ன பயன்? எனவே சட்டங்களில் நாம் திருத்தம் செய்ய வேண்டும். யார் ஒருவரையாவது எந்த குற்றமும் மெய்ப்பிக்கப்படாத வரையில் பிணையும் கொடுக்காமல் ஆண்டு கணக்கில் உள்ளே சிறை வைத்தால், அப்படி சிறை வைப்பதற்கு காரணமாக இருந்த காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி கொண்டு வரப்பட்டால்தான் யாரை வேண்டுமானாலும் இது போன்ற சட்டங்களின் அடிப்படையில் உள்ளே வைத்துவிடலாம் என்கிற அந்த நிலை மாறும். எத்தனை குற்றவாளிகள் தப்பித்தாலும் பரவாயில்லை, ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் சிறையிலே இருக்கிற நிரபராதிகள் எல்லோரும் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பொருள். ஒருவனை தூக்கில் ஏற்றுவது தான் தண்டனையா? ஒருவனுக்கு இத்தனை ஆண்டு காலம் தண்டனை என்று அறிவித்தால்தான் தண்டனையா? அறிவிக்காமலேயே ஒருவனை சிறைக்குள் ஆண்டு கணக்கில் வைத்திருப்பது அவனுக்கு வழங்கப்படுகிற தண்டனை இல்லையா? இதைத்தான் இந்த மாலேகான் வெடிகுண்டு வழக்கினுடைய தீர்ப்பு நமக்கு காட்டுகிறது. 9 பேர் நிரபராதிகள் விடுதலை அளிக்கப்பட்டு இன்றைக்கு வெளியிலே வந்திருக்கிறார்கள் என்றாலும், இத்தனை ஆண்டு காலம் அவர்களை சிறையிலே வைத்திருந்த சட்டமும் நீதியும் நியாயமானது தானா? இதற்கு மாற்று வேண்டாமா? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற கற்பிதம் பாடம் என்ன என்பதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது. இவற்றுக்கான மாற்று கண்டிப்பாக சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு தேவையாக இருக்கிறது.